ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைபர் தமிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லஞ்சு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சாம்பார் சாதம் மட்டும்தான் செய்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முள்ளங்கி, பீன்ஸ், கேரட்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதில் எடுத்து தனியாக வேக வச்சு இந்த பருப்பை எடுத்து நான் இப்போது வதக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவு ஊற்றி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கம்மியாக புளி மட்டும் நம்ம லைட்டாக ஊற வச்சுக்கணும் புளிப்பு தன்மைக்காக. இன்னொரு பக்கம் வத்த வறுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது தனியாக நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, எனக்கு ஹெல்த்து முடியலன்னா நான் காய்கறி எப்படி சொல்கிறது, காய்கறி கூட்டு என்னால் செய்ய முடியாது. அதனால் நான் சிம்பிளாக வத்தை பொரித்து கொடுத்துருவோம் பசங்களுக்கு. அவங்களுக்கு காய்கறி கூட்டை விட இந்த வத்தை பொரித்து கொடுக்கறது தான் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதுவும் ஏன்னு எனக்கு தெரியல. வத்தலும் பொரிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் குழம்பும் நல்லா ட்ரையாக கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்புலாம் கொடுத்து நம்ம இப்போ சாதத்து கூட ஆட் பண்ணி கலரி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் லஞ்சு இப்போ பேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வத்தல் ரெடி, சாதம் ரெடி. ஸோ அவங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுக்கு கப்பு எல்லாமே கொண்டு வச்சுட்டேன். இப்போது அவங்களுக்கு இப்போ சாப்பாடு கட்டிடணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு இப்போது தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. சாம்பார் தனியாக, சாதம் தனியாக, வத்த தனியாக. மாம்பழம் இருந்துச்சு, மாம்பழத்தை கட் பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்கள் மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு சைடிஷாக வச்சுக்கோங்க, இல்லை ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கோங்க, இப்படி வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்களும் அதே மாதிரியே ஓகேமான்னு சொல்லிட்டு இதுதான் பசங்களோட லஞ்ச் பாக்ஸ். இந்த கோலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேன் இப்போ மூடிட்டாங்க. இப்படியே வரும், எங்களை இப்படியே ஏற்றிடுவோம், அப்படியே போவோம். இப்போ இப்படியே வரும். இப்போ சரவணான ஒரு பையனுடைய அந்த வீடு தான். நெக்ஸ்ட் எங்கள் வேன் ரோடு சரி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்டே ஏறிக்கலாம். ஆமாம், அவங்களும் இப்படி வந்துடுவாங்க. இடம் வேறு ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் எங்கே வேணால் எந்த சீட்டில் வேணால் போய் உட்காந்துக்கலாம். பேக் எடுத்துருவா, பேக் விடு உன்னோட பேக் போய் மாட்டிட்டு வா. அந்த சைடில் போயிட்டு ஏற்றி விட்டு வந்தாங்க. அவனோட யூனிஃபார்ம் இது நல்லா இருக்கு. அவனோட யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ப்ளூ. சிதம்பரத்தில் ஒயிட் அண்ட் ப்ளூ, ஒயிட் அண்ட் ஒயிட்டு, ஒயிட் அண்ட் ப்ளூ. மண்டே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டப்போ டியூஸ்டே ஒயிட் அண்ட் பிளாக் போட்டோம். அதேமாதிரி மாற்றி மாற்றி போட்டோம். மண்டே இது வெனஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே பேக் எடுத்துருவா வேணும். இந்த 3 நாள் இது போடணும். அப்புறம் 2 நாள் ப்ரௌன் போடணும். தர்ஷன், நீ என்ன பேசுற? தர்ஷன், நீ ஏதாவது சொல்றியா? இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டை பெல்ட் ஒயிட்டாக இருந்தது ஸ்கூலில் சிதம்பரத்தில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடு அது என்ன வேணும் ஸ்கூலுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அவ்வளோதானா? என்ன சாப்பிட்ட? சாம்பார் ரைஸ். சாம்பார் ரைஸ், வத்தை, மாங்காய், மேங்கோ. ஓ, அவன் தமிழில் சொன்னா நீ இங்கிலீஷில் சொல்கிறியா? சரி, போய் பேக் எடுத்துரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் ஏற்றுவாங்க. ஏறுறதை மட்டும் வீடியோ எடுக்காது, ஸ்கூலில் திட்டுவாங்க. ஓகே ஓகே. நான் வேனில் போகிறது மட்டும் வேனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வச்சுருப்பாங்க. இந்த பேக் மாட்டி. வேன் போகிறது மட்டும் வீடியோ. ஓகே ஓகே.
அம்மா கட்டு இதை எடுக்க அப்புறம் கழட்டிக்கும். அது ஆல்ரெடி லூஸாக இருக்குடா, அதனால. இன்னைக்கு லஞ்ச் வந்து சாம்பார் ரைஸ். இங்கே தான் வேணும், ஒரு அங்கே எங்கே போகிறா? இன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து சாம்பார் ரைஸ், அப்புறம் வந்து மேங்கோ, அப்புறம் வத்தல். இது 3. இன்னைக்கு சிம்பிளாக தான் எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மாவால் முடியல, உடம்பு சரி. ஓடுறத வீட்டு எடுக்கிறீங்களா ஸ்லோ மோஷனில்? கரெக்டாக 8:30 மணி. நாங்கள் ஸ்லோ மோஷனில் ஓடி வரோம். வேணு ஸ்லோ மோஷனில் ஓடி தஷா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. வேன் மின்னல் வேகத்தில் வருகிறது. சரி பாய். பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை விளக்கணும். ஸோ நாங்கள் இருக்கிறது 4 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் பாத்திரம் மட்டும் என்னமோ 2 நாள் சமைச்ச பாத்திரம் மாதிரி கிடக்கு. அது காலையில் வந்த பாத்திரம் மட்டும்தான். ஈவினிங்கு நான் பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிடுறேன். இருந்தாலும் எனக்கு எப்படி அவ்வளோ பாத்திரம் வந்து சேருதுன்னு தான் எனக்கும் தெரியல. ஆக்சுவலி நான் 2 டைம் விளக்குவேன், காலையில் மாலை 2 டைம் மட்டும்தான். இப்போ வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன், பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன், வீடு வாசலையும் பெருக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஹஸ்பண்டை கொண்டு போய் நான் ரோட்டில் விடணும். அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு அறுக்கா கதவு இன்னும் செய்யலை, அதுக்கு மரம் தான் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி அது செய்கிறதுக்கு மரம் தேவை, அதனால் அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதுக்காக அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.